இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைக்கு சென்னைக்கு அருகிலே காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற ஒரு அருமையான ஆலயத்தினுடைய ரகசியங்களை பார்க்க இருக்கின்றோம். காஞ்சிபுரம் கோவில் நகரம் என்று சொல்வார்கள். ஏகாம்பரேஸ்வரர் கோவில் மிக பிரசித்தி பெற்ற கோவில். இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திலே இருக்கின்ற ஏகாம்பரேஸ்வரர் கோவில் சமீபத்திலே கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பஞ்சபூத தலங்களிலே இது ஒன்று. இந்த தலம் பஞ்சபூதங்களிலே ஒன்றான நிலத்தை குறிக்கின்ற கோவில். இந்த கோவிலினுடைய முக்கியமான மூர்த்தம் சிவபெருமான். ஏகாம்பரேஸ்வரர் என்ற பெயரிலே, அம்பிகை காமாட்சி என்ற பெயரிலே அழைக்கப்படுகின்றார். 40 ஏக்கர் பரப்பளவிலே அமைந்துள்ள மிக பிரம்மாண்டமான கோவில் இந்த கோவில் 600ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றார்கள். கிட்டத்தட்ட 1400 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு கோவில் இந்த கோவில். இங்கு சிவபெருமானை பிருத்திவிலிங்கம் என்று அழைப்பார்கள். மேலும் சிவபெருமான் மண்ணால் ஆனவர். இதனை சுயம்புலிங்கம் என்றும் சொல்வார்கள். அதனால் சிவபெருமானுக்கு இங்கே அபிஷேகங்கள் நடப்பது கிடையாது. மாற்றாக லிங்க வடிவிலே உள்ள ஆவுடையாருக்கு அபிஷேகங்கள் நடைபெறும். மேலும் இங்கே மற்ற கோவில்களைப் போல் அம்மனுக்கு தனியாக சன்னதி கிடையாது. மற்ற கோவில்களைப் போல விநாயகர், முருகன் போன்ற கடவுள்களும் இங்கே காட்சி தருகின்றனர். முதல் பிரகாரத்திலே ஈசான மூலையிலே நிலாத்துண்ட பெருமாள் சன்னதி அமைந்திருக்கின்றது. மேலும் இந்த கோவிலிலே 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்குகின்றது என்பது மிகச்சிறப்பு. இதனுடைய தலவல்லாறு என்று பார்த்தோமானால், எம்பெருமான் ஈசன் கைலாயத்திலே யோகத்திலே இருந்தபோது அம்பாள் அவரது 2 கண்களையும் விளையாட்டாக தன்னுடைய கைகளால் மூடினாள். இதனால் கிரகங்கள் எல்லாம் ஒரு கணம் இயங்காமல் நின்று விட்டது. சூரிய பகவான் சிவபெருமானுடைய பார்வையாலே தான், அதாவது கிரகங்கள் இயங்குகின்றது. சிவபெருமானுடைய பார்வை படாவிட்டால் கிரகங்கள் இயங்காது. சூரியனும் உதிக்கவில்லை. உலகம் இருண்டு இயக்கம் நின்று விட்டது. தான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டதை உணர்ந்த அம்பாள் சிவனிடம் தன்னை மன்னிக்கும்படி வேண்டினார். அவரோ செய்த தவறுக்கு தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். எனவே பூலோகத்திலே என்னை எண்ணி தவம் செய், உனக்கு விமோசனம் கிடைக்கும் என்று சொன்னார். அம்பாள் தவம் செய்ய ஏற்ற இடத்தை கேட்க இத்தலத்திற்கு அனுப்பினார் இறைவன். இங்கு வந்த அம்பாள் ஒரு மாமரத்தின் அடியிலே மணலால் லிங்கத்தை பிடித்து வைத்து பஞ்சாக்னியின் மத்தியிலே நின்றபடி தவம் செய்தாள். அவளது தவத்தை சோதித்து எண்ணிய சிவன் தன்னுடைய தலையிலே சூடிக்கொண்டிருக்கின்ற கங்கையை பூமியிலே ஓடவிட்டார். கங்கை வெள்ளமாக பாய்ந்து வர தான் பிடித்து வைத்த மணல் லிங்கம் கரைந்துவிடும் என்று அஞ்சிய அம்பாள் லிங்கத்தை மார்போடு அணைத்து கொண்டார், காத்துவிட்டார். அம்பாளுடைய பக்தியிலே மனம் மகிழ்ந்த சிவபெருமான் அவளுக்கு காட்சி தந்து பாவத்தை மன்னித்தருளி திருமணம் செய்து கொண்டார். இதுதான் இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல வரலாறு. அம்பாள் அனைத்த சிவன் என்பதால் சுவாமிக்கு தழுவ குழைந்த நாதர் என அருமையான தமிழ் பெயர். தழுவ குழைந்த நாதர் இந்த பெயரிலே இங்கே இருக்கின்ற சிவன் வழங்கப்படுகின்றார். இந்த தலத்தினுடைய பெருமை என்று பார்த்தால், காமாட்சி அம்பாள் பூஜித்த மணல் சிவலிங்கமே மூலஸ்தானமாக இருக்கின்றது. அம்பாள் கட்டி அணைத்ததற்கான தடம் இன்றைக்கும் லிங்கத்திலே இருப்பது என்பது சிறப்பு. சுந்தரருக்கு அருள் செய்த தலம் இந்த தலம். கைலாயத்திலே பார்வதி தேவிக்கு தொண்டு செய்த அனிந்திதை பூலோகத்திலே ஞாயிறு எனும் தலத்திலே சங்கிலியார் என்ற பெயரிலே பிறந்து சிவப்பணி செய்து கொண்டிருந்தார். சிவத்தல யாத்திரை கொண்ட சென்ற சுந்தரர் இத்தலத்திற்கு வந்தபோது சங்கிலியாரை 2வது மனைவியாக மணந்து கொண்டார். திருமணத்தின் போது அவரை விட்டு பிரிந்து செல்ல மாட்டேன் என மகிழ மரத்தின் சாட்சியாக சத்தியம் செய்து கொடுத்தார். ஆனால் அவர் சத்தியத்தை மீறி திருவாரூருக்கு சென்றதால் தன்னுடைய கண் பார்வையை இழந்தார். பார்வையில்லாத நிலையிலேயும் சிவயாத்திரையை தொடர்ந்த சுந்தரருக்கு திருவெண்பாக்கத்திலே ஊன்றுகோல் கொடுத்த சிவன் இத்தலத்திலே இடது கண் மட்டும் தெரியும்படி செய்தார். எனவே இத்தலத்திலே வேண்டிக் கொண்டால் அறியாமல் செய்த தவறுக்கு மன்னிப்பு கிடைக்கும். அறிந்து செய்கின்ற தவறுக்கு இந்து தர்மத்திலே மன்னிப்பே கிடையாது. அறியாமல் செய்த தவத்திற்கு மன்னிப்பு நிச்சயமாக உண்டு.
மேலும் கண் தொடர்பான நோய்கள் நீங்குவதற்கு இந்த ஆலயத்துக்கு வந்து முறையாக வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக கண் பார்வை குணமாகும் என்பது ஐதீகம். இத்தலம் நிலத்துக்கான தலம், அதாவது பஞ்சபூத தலங்களிலே நிலத்துக்கான தலம் இந்த தலம். கருவறையிலே சுவாமி மணல் லிங்கமாகவே காட்சி தருகின்றார். இவரது மேனியிலே அம்பாள் கட்டி அணைத்த தலம் இப்போதும் இருக்கின்றது. இவருக்கு புனுகு மற்றும் வாசனை பொருட்கள் பூசி வெள்ளி கவசம் சாற்றி வழிபடுகின்றார்கள். அபிஷேகங்கள் ஆவுடையாருக்கு நடக்கின்றது. சிவன் இத்தலத்திலே அம்பாளுக்கு அருள் புரிவதற்காக கங்கையையும் ஆலகால விஷத்தின் உஷ்ணத்தால் கருப்பு நிறமாக மாற்றிய மகாவிஷ்ணுவை குணப்படுத்த தலையை அலங்கரிக்கும் பிறை சந்திரனையும் பயன்படுத்தி இருக்கின்றார். தன்னுடைய திருமுடியிலே இருக்கின்ற கங்கை சந்திரன் இருவரும் சிவன் இத்தலத்திலே பணி கொடுத்திருப்பது மிகுந்த ஒரு சிறப்பாகும். தை மாத ரதசப்தமி தினத்திலே லிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழுகின்றது. இந்நாளிலே சுவாமியை தரிசனம் செய்தால் நம்முடைய பாவங்களும் தோஷங்களும் நீங்கும் என்பது அருமையான நம்பிக்கை. அதேபோல் சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானிடம் இடதுகண் பெற்ற தலம். சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானிடம் இடக்கண் பெற்ற தலம் திருக்கச்சூர். ஊன்றுகோல் கொடுத்த தலம் காஞ்சி. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிவபெருமான் இடக்கண் கொடுத்த தலம் இந்த தலம். வைணவர்கள் முக்கியமாக கருதுகின்ற திவ்ய தேச தலமான நிலாத்துண்ட பெருமாள் சன்னதி இருப்பது இங்கே. அதாக சைவமும் வைணவமும் ஒன்று சேர இந்த தலமானது நமக்கெல்லாம் அதி அற்புதமாக எம்பெருமான் ஈசன் அருள் வழங்கி கொண்டிருக்கின்றார். இந்த தலத்துக்கு சென்று நம்முடைய பாவங்கள் பொடிபட சிவபெருமானை வணங்குவோம். நன்றி, வணக்கம்.